Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. This video we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC prelims. Okay, so the topic was PM Janman scheme. Okay, so the particular scheme வந்து எதனால நியூஸ் சொல்லி பார்க்குறப்ப இந்த ஸ்கீம் மூலியமா என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிவிடிஜி ட்ரைப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹோம்லாம் கட்டி கொடுக்குற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கீம் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம். ஓகேவா, ஸோ அதை வந்து ஹோம் எல்லாம் நான் வந்து ஸ்பீடியரா வந்து சாங்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து நியூஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் பாக்குறப்ப தெரியும் நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ அதுபடி பாக்குறப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பாக்குறப்ப ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிளியர் ஸ்பீடியர் சாங்ஷனிங் ஆஃப் ஹோம்ஸ் அண்டர் பிஎம் ஜன்மன் பேக்கேஜ் ஃபார் வல்னரபிள் ட்ரைப்ஸ். ஓகேவா, ஸோ அந்த பிவிடிசின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்காக. The Ministry of Tribal Affairs has now cleared the way of speedier sanctioning of homes for particularly vulnerable tribal group across India under PM Janman package. Okay, so vulnerable tribal சொல்லி பார்க்குறப்ப ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இல்லைன்னா அவங்க லோ லிட்ரேசி ரேட்டு இல்லைன்னா எக்கனாமிக்ல ரொம்ப பேக்வர்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா பிவிடிஜின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் தான் வந்து இந்த PM ஜன்மன் ஸ்கீம். ஓகேவா, ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்க்குறப்பே தெரியும் பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கறதா அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் PM ஜன்மன். ஓகேவா, சோ இந்த ஸ்கீம் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஓகேவா, என்ன பண்றாங்க, எந்த மாதிரி இது ஹெல்ப்ஃபுல்லா ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. PM ஜன்மன், ஓகே, ஸோ அதோட அப்ரிவேஷன் வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகே, வாஸ் லான்ச் ஆன் 15th November 2023, a day also celebrated as a ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படிங்கிற ஒரு டே கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து அவங்க லான்ச் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம். ஓகே, ஸோ ஒரு மெயினான அப்ஜெக்டிவ் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ஹான்ஸ் சோசியோ எகனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிவிடிஜி பை ப்ரொவைடிங் காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ நிறைய தெரியும் நமக்கு வந்து பிவிடிஜினாலே அவங்க வந்து எக்கனாமிக்ல பேக்வர்டா இருக்கிறவங்க, லோ லிட்ரேசி ரேட் வந்து இருக்கக்கூடியவங்க தான் அந்த பிவிடிஜி. ஓகேவா, ஸோ அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும், வாட்டர் சப்ளை கொடுக்கணும், டெக்னாலஜிக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட வந்ததான் இந்த PM ஜன்மன் ஸ்கீம். ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் இதோட நோடல் மினிஸ்ட்ரியா வந்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் இன் கொலாபரேஷன் வித் 9 லைன் மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி மட்டும் எடுத்து பண்ணல, அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா 9 மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களால என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ இந்த ஸ்கீம் ரிலேட்டடா என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனா என்ன பண்றாங்கன்னா டெவலப் பண்றாங்க அந்த பிவிடிஜி கம்யூனிட்டிஸ். ஓகே, இந்த ஸ்கீம் டார்கெட் 75 பிவிடிஜி. ஓகேவா, ஸோ 75 பிவிடிஜா சொல்றாங்க. எந்தெந்தெல்லாம் பாக்குறப்ப 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி. ஓகே, ஆஸ் இட்ஸ் பெனிஃபிஷியரிஸ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் பிவிடிஜி வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கூட எல்லா ஸ்டேட்லயும் வந்து இருக்காங்க எக்ஸப்ட் பஞ்சாப் இல்லைன்னா ஹரியானா. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லயும் வந்து பிவிடிஜி வந்து இருக்கிறாங்க. பட் அதுல என்ன பண்றாங்கன்னா மேஜரா எங்கெங்கெல்லாம் பிவிடிஜி இருக்காங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பிளஸ் 1 யூனியன் டெரிட்டரி எங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிவிடிஜிஸ்க்காக. இந்த கவரேஜ் பீரியட் எப்ப இருக்கும் பாக்குறப்ப 24, ஓகே, 2023-24 இருந்து 25 to 26. ஓகே, ஃபினான்சியல் இயர் அந்த இதுல தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அது வந்து லாஸ்ட் ஃபேஸ்ல வந்து இருக்குது. ஓகே, ஸோ 25 to 26 இருந்து. ஸோ தென் இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் இவங்க பிவிடிஜின்னு சொல்லியாச்சு, அவங்க டெவலப் பண்ண சொல்லி டிசைட் பண்ணியாச்சு எந்தெந்த மாதிரி ஏரியாலாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் முக்கியமா அப்படின்னு சொல்லி சில 11 கிரிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் ஏரியாஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஸோ என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஹவுசிங். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் நீட் என்னது, ஒருத்தர் பீப்புள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டே பண்றதுக்கான ஒரு ஹோம் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஹவுசிங், ட்ரிங்கிங் வாட்டர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், நியூட்ரிஷன், லிவ்லிஹுட், எலக்ட்ரிஷியன், இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பிவிடிஜிஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்ல அவங்க சூஸ் பண்ணி அதுல என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே கொடுக்க போறாங்க அந்த ஸ்கீம் கீழே வந்து. ஸோ இன்டர்வென்ஷன் அண்டர் PM ஜன்மன் ஸ்கீம். ஓகே, ஸோ எந்தெந்த மினிஸ்ட்ரி முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 9 மினிஸ்டர்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தா இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்னென்ன மினிஸ்டர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் புக் ஆஃப் ஹவுசஸ் அண்ட் கனெக்டிங் ரோட்ஸ். ஸோ அந்த புக் ஆஃப் ஹவுசஸ்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா கான்கிரீட் ஹவுசஸ். ஓகே, ஸோ பேசிக்கா சொல்லலாம் கான்கிரீட் ஹவுசஸ். ஓகே, ஸோ கான்கிரீட் ஹவுசஸ் தான் புக் ஆஃப் ஹவுஸ் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் கனெக்டிங் ரோட்ஸ். ஓகே, ஸோ வந்து சப்போஸ் ஒரு வில்லேஜ் ஏரியா வந்து ரொம்ப டீப் வில்லேஜ்ல இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு சிட்டிஸ்குள்ள வந்து ரோட் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ அதுவுமே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து பைப் மூலியமா வந்து கொடுக்கக்கூடியவங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் வித் மெடிசன் காஸ்ட் எஃபிஷியன்சி. ஓகேவா, ஸோ அது எஃபிஷியன்ட் காஸ்டோட என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல் சப்ளைஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து என்ன பண்றாங்கன்னா நீலகிரியில வந்து நிறைய பிவிடிஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இருளாஸ் கோடாஸ் காட்டு நாயக்கர்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரியான நிறைய பிவிடிஸ் வந்து நீலகிரியில கூட டீப் ஏரியால வந்து இருக்கிறாங்க, வில்லேஜ் ஏரியால வந்து. அவங்களுக்கு என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து கரெக்டான மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோட என்ன பண்றாங்கன்னா மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அனுப்பி அங்க வந்து மெடிசன் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ அது பாக்குறப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ் பண்றாங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கன்வாடி சென்டர்ஸ். ஓகேவா, அங்கன்வாடி சென்டர்ஸ்ல என்ன பண்றாங்க, சப்போஸ் ஒரு அந்த பர்டிகுலர் பிவிடிஸ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா நியூட்ரிஷன் போரா வந்து இருக்கிறாங்க, சரியா சாப்பிட முடியல, அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அங்கன்வாடி சென்டருக்கு வந்து அனுப்பி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சத்துமாவு எல்லாமே கொடுத்து அவங்க வந்து நியூட்ரிஷன் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து பண்றாங்க, பேசிக்கலி ஃபார் த அங்கன்வாடி சென்டர்ஸ்க்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் செட்டிங் அப் ஆஃப் வான்தான் விகாஸ் கேந்திராஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிபர்பஸ் சென்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த வான்தான் விகாஸ் கேந்திராஸ் அப்படின்னு என்ன பாக்குறப்ப ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இருக்கிறாங்க. ஓகே, பிவிடிசி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து ஃபாரஸ்ட் ரோலர்ஸா கூட இருக்கலாம். அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஏதாச்சும் ஒரு மேக்கிங் வந்து பண்ணலாம் ப்ராடக்ட் வந்து. ஓகேவா, ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா என்ன பண்றாங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ் அப் பண்ணி அவங்களுக்கு வந்து சேல் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது தான் இந்த பர்டிகுலர் வான்தான் விகாஸ் கேந்திராஸ். ஓகேவா, ஸோ வந்து பர்டிகுலர் பார்க்கறப்போ ஒரு சென்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த சென்டர்ல என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து அந்த அவங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் திங்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து எடுத்து கொண்டு வராங்கன்னா அதை அவங்க எல்லாமே சேல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிபர்பஸ் சென்டர்ஸ். ஓகேவா, ஸோ மல்டிபர்பஸ் வந்து சென்டர் பண்ணாங்கன்னா ஒரு சென்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கேயே ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ், அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ அதுதான் மல்டிபர்பஸ் சென்டர்ஸ். அவங்க பண்றது யாருன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து பண்றாங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்ஸ். ஓகே, எனர்ஜைசேஷன் ஆஃப் அன்எலக்ட்ரிஃபைடு ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டீப் வில்லேஜ்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறது. ஓகேவா, தென் மினிஸ்ட்ரி ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா சோலார் லைட்டிங் இன் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் எம்பிசிஸ் ப்ரொவிஷன் ஃபார் 0.3 கிலோவாட்ஸ் சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஓகேவா, ஸோ முக்கியமா பாக்குறதுன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டிங் வந்து கொடுக்குறது. ஓகே, ஸ்ட்ரீட் லைட்டிங் பிளஸ் எங்க கரண்ட் கொடுக்குறதுனா எம்பிசிஸ்க்காக. ஓகே, ஸோ மல்டிபர்பஸ் சென்டர்ஸ்க்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறது ஆஸ் வெல் அஸ் அந்த சோலார் லைட்டிங் மூலமா ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்து வெளிச்சம் கொடுக்குறது இவங்களோட இதாக வந்து இருக்குது. ஓகே, பார்ட்டிசிபேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மொபைல் டவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு வந்து மொபைல் கனெக்டிவிட்டியும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா வொகேஷனல் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பிவிடிஸ்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க, இல்லைன்னா ஹவுஸ் ஹோல்டு உமன்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக்கலா சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்கில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து அவங்களுக்கு வொகேஷனலா ஏதாச்சும் ட்ரைனிங் வந்து கொடுத்து அவங்களை டெவலப் பண்றது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான இதை நான் யார் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பண்றாங்க. ஓகே, தென் கடைசியா பாக்குறப்ப அவேர்னஸ் ஜெனரேஷன். The government will showcase and spread awareness of various government schemes made for the tribal. ஓகேவா, ஸோ இந்த ட்ரைபல்ஸ்க்காக இந்தியா ஃபுல்லா நிறைய விதமான ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தின அவேர்னஸ் வந்து அது நிறைய பேருக்கு வந்து கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, இது மூலமா நீங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ் போய் உங்களால அந்த திங்ஸ் எல்லாமே விற்க முடியும், அந்த மாதிரியான சில பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறதும் இந்த பிஎம் ஜன்மன் ஸ்கீமோட ஒரு என் ஆஃப் எய்மா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்ததுன்னா பிஎம் ஜன்மன் ஸ்கீம். ஓகே, ஸோ அதை பேசிக்கா வச்சு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. The objective of the scheme is to enhance socio-economic conditions of particularly vulnerable tribal groups by providing comprehensive development interventions. Okay, so next was the scheme targets 75 PVTG communities across 21 states and 1 union territory, Andaman Nicobar Islands as beneficiaries. Okay, so கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா பிஎம் ஜன்மன் ஸ்கீம் பத்தி பார்த்துருக்கோம். இந்த ஸ்கீம் வந்து முக்கியமா எதுக்காக வராங்கன்னா பிவிடிஜியோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது மூலியமா அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது, வாட்டர் பைப் லைன் கொடுக்குறது, மொபைல் கனெக்டிவிட்டி கொடுக்குறது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் நிறைய விதமான அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே எதெல்லாம்
மற்ற சிட்டில இருக்கிறவங்க வந்து கிடைக்குதோ அதே பேசிக் திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற பிவிடிஜிஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, ரிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.